பிள்ளைகள் 2024 லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்த 31 தொடக்கம் 35 வரையுள்ள வினாக்களை நாம் இதில் பார்க்க போகிறோம். ஒரு வரைவு சம்பந்தப்பட்ட வினாக்கள். ஆகவே இந்த வினாவை பாருங்கள். 31 தொடக்கம் 35 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றும் பின்வரும் வரைவுகளை அடிப்படையாக கொண்டவை. ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள இரு மாறிகளுக்குமிடையே உள்ள இரு மாறிகளுக்குமிடையே உள்ள தொடர்புடைமையை மிகவும் நன்றாக விவரிக்கும் வரைவை தெரிந்தெடுத்து அவ்வரைவை குறித்து நிற்கும் இலக்கத்தை அவ்வினாவிற்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. மாறிகள் என்ன மாறக்கூடியதானே? உங்களுக்கு வரைவு என்பது தெரியும். வரைவுக்கு இரண்டு அச்சுகள் இருக்கும். ஒன்று எக்ஸ் அச்சு, இன்னொன்று ஒய் அச்சு. வரைவோட பேசிக் என்ன? எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு. சரி, இப்போ இந்த வரைவில் நமக்கு ஈனடிக்கிறது என்ன? 0 0 0. இது 1 2 3 அப்படி போகும். இங்கே மேலுக்கு 1 2 3. ஆகவே நாம் இலக்கங்களை குறிக்கக்கொள்ள, தரவுகளை குறிக்கக்கொள்ள எக்ஸிட தரவு ஒய்ட தரவு ரெண்டு வெற்றுற புள்ளியை நாம் குறிப்போம். இதெல்லாம் பேசிக் என்ன? இதெல்லாம் வரைவுட பேசிக். நீங்கள் ஓஎல் இல்லாட்டி அதுக்கு சின்ன வகுப்புகளில் வரைவுகளை படிச்சிருப்பீங்க. ஆகவே நாம் அதை பற்றியெல்லாம் பெருசாக அலட்டிக்க போகிறதில்லை. இங்கே நாம் இப்படியே கேள்வியை பாருங்கள். முதலாவது, எக்ஸ் ஒரு குடும்பத்தின் மாதாந்த மின் அட்டவணை, மாதாந்த மின் பாவனை. ஒரு குடும்பத்தில் மாதாந்த மின் பாவனை. ஒய் குடும்பத்தின் மாதாந்த மின் சிட்டை. சரி, ஆகவே இது ஒய், இது எக்ஸ். ஒயில் என்ன சொல்கிறாங்க? மின் சிட்டைன்ற பில், கரண்ட் பில். இது மின் பாவனை, எவ்வளவு யூனிட் ஓடி இருக்குது. அப்போ இதே எக்ஸ்ன்னு சொல்கிறாங்கண்ணே. அப்போ எக்ஸில் அது. ஆகவே முதலாவது சொல்லுங்க, முதலாவது மாதம், ஒரு மாதம், முதலாவது மாதத்தில் சரியா மின் பாவனை ஏதோ ஒரு பில் வந்துருக்கும். ஆகவே இங்கே இருக்கும், இதான் இதில் புள்ளியாக இருக்கும். ரெண்டாவது மாதத்தில் மின் பாவனை கூட என்ன மின் பில் என்ன செய்யும்? கூடி போகும். ஆகவே இது இதில் புள்ளியாக இருக்கும். ஆகவே இப்படி என்ன செய்யும்? ஒரு இன்க்ரீஸ் ஆகிற, அதாவது மின் பாவனை கூட மின் பில், அதாவது பில் என்ன செய்யும்? மின் சிட்டை கூடும். அப்படியான வரைவு முதலாவது வரைவு மட்டும்தான். இல்லைங்களா? ஆகவே இதுக்கு என்ன? 1 ஆன்சர். 31க்கு 1 ஆன்சர். ஏன் டிரெக்டாக விளங்குற கேள்வி என்ன? மின் பாவனை கூட பில் கூடி போகும். ஆகவே முதலாவது அது சீராக கூட வேண்டும் இல்லைண்ணே. மின் பாவனை சீராக கூடுமா? இந்த மாதம் 100 யூனிட், அடுத்த மாதம் 110 யூனிட், அடுத்த மாதம் 120 யூனிட் சீராக கூட என்னம்மா? இல்லை என்ன, அடுத்த மாதம் 110, அடுத்த மாதம் 115 சீர் இல்லாமல் கூடலாம். ஆகவே சீரான வரைவை நாம் எதிர்பார்க்க இயலாது. சீர் இல்லாமல் ஆனால் நேர்கோட்டு வரைவாக இருக்கும். சரி, இதுதான் முதலாவதுக்கு ஆன்சர். ஆகவே முதலாவதுக்குரிய ஆன்சர் என்ன பிள்ளைகள்? முதலாவதுக்குரிய ஆன்சர் என்ன? 1. 31க்கு 1. ரெண்டாவது பாருங்கள். ஒரு நுகர்வு பொருளின் விலை ஏனைய காரணிகள் மாறாமல் இருப்பின், ஒரு நுகர்வு பொருளின் விலை அடுத்தது வை, ஏனைய காரணிகள் மாறாமல் இருப்பின் நுகர்வு பொருளுக்கான கேள்வி. சரி, அப்போ எக்ஸில் இங்கே பாருங்கள், எக்ஸ் அச்சில் நுகர்வு பொருளின் விலை, y அச்சில் நுகர்வு பொருளின் கேள்வி. உங்களுக்கு தெரியும், நுகர்வு பொருளின் விலை கூட இங்கே இது கூடி போக அதில் கேள்வி குறையும். ஆனால் அதை எவ்வளவுதான் கூடினாலும் அந்த பொருளுக்கு தேவையான ஆக்கள், அதை விலை கொடுத்து வாங்குகிற ஆக்கள ஒரு எண்ணிக்கை ஒரு லிமிட்டில் மாறாமல் போய்த்திரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விலை, அதாவது குறிப்பிட்ட ஒரு விகிதமான ஆக்கள் அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையான ஆக்கள் விலை எவ்வளவுதான் கூடினாலும் என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் இது மாறிலியாக போகும். அதே மாதிரி தான் மேலுக்கும் விலை எவ்வளவுதான் குறைஞ்சாலும்
வாங்குறாக்கள் கேள்வி ஒரு குறிப்பிட்டத்தில் மாறிலியாக இருக்கும். ஆகவே இதான் விட, மூன்றாவது விட. விளங்கிட்டா? அதாவது இதை யோசிச்சிங்கன்னா சரி, விலை கூட கட்டாயம் கேள்வி குறையும், ஆனால் பூஜ்ஜியம் ஆகாது, பூஜ்ஜியத்தில் தட்டாது. ஆகவே இப்படி தான் வரும். ஏன் பூஜ்ஜியத்தில் வாங்காதாக்கள் எப்படி எவ்வளோ தான் விலை கூடினாலும் குறிப்பிட்ட ஒரு சாரார் வாங்குவாதானே. அது மூணாவது. சரி, 33வது கேள்வி இருக்கட்டும். 34வது கேள்வியை பாருங்கள். ஒரு புவியியல் அமைப்பின் உயரம், ஒரு அமைப்பின் உயரம் அமைப்பின் சுற்றுப்புற வெப்பநிலை. ஆகவே உயரம் கூட ரெண்டாவது விட இதுக்கு சரியா, ரெண்டாவது விட. அதாவது உயரம் கூட வெப்பநிலை என்ன செய்யும்? குறையும். ஆகவே உயரம் கூட வெப்பநிலை குறையும். இதுக்கு ரெண்டாவது. மூன்றாவது, ஒரு துணிக்கு இயக்கத்தின் தொடக்கத்திலிருந்து அளக்கப்படும் நேரத்துக்கும் மேல்நோக்கி துணிக்கையின் நேரத்துக்கு இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான வரைவு. ஆர்மூடு, அதாவது ஒரு துணிக்கையை மேலுக்கு எரிய கொல பிள்ளைகள் அது ஜி என்ற ஆர்மூடுகளோட பயணித்து மேகம் பூச்சியமாகி திருப்பி என்ன செய்யும்? அதே இடத்துக்கு வரும். அப்போ கேள்வி, இந்த இதுக்குரியது 5 வரும், இல்லாட்டி 4 வரும். என்ன திருப்பி பூச்சியமாகணும். ஆனால் நமக்கு இந்த வரைவு தெரியும் எப்படின்ட்டு. நீங்கள் ஓயலில் இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு இருப்பீங்க. ஆறுமூடுகள் சீரான வேகத்தோட வர ஆறுமூடுகளுக்கு இடையிலான வரைவு எது? 5வது. ஆகவே இதுக்கு 5வது. ஆகவே டிரெக்டாக 33வதுக்கு நாம் 4வது ஆன்சரை போடுவோம். அந்த கேள்வியை பாருங்கள். போதிய அளவான மாணவர் மாதிரியின் ஒவ்வொரு மாணவனினதும் திணிவு திணிவு சுட்டிக்கு நேரத்த மாணவர்களின் எண்ணிக்கை. சரி, எக்ஸ் திணிவு கூட அவர மாணவர்களோட எண்ணிக்கை, அதாவது அந்த திணிவு சுட்டி நமக்கு தெரியும் தானே, பிஎம்ஐயுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை. சரி, இப்போ பாருங்கள், இந்த திணிவில் ஒவ்வொரு திணிவுலையும், அதாவது கணக்கான திணிவில் இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை கூட. இங்கே ஒரு அசம்சன் மாதிரி தான். அந்த ஆக குறைஞ்ச திணிவில் இருக்கக்கூடிய மாணவர்களும் ஆக கூடின திணிவில் இருக்கக்கூடிய மாணவர்களும், அதாவது பிஎம்ஐ சுட்டி கூடினவர்கள் பிஎம்ஐ சுட்டி குறைஞ்சவர்களோட எண்ணிக்கை அந்த ஒரு கணக்கான இருக்கிறதோட குறைய வரும். ஆகவே இந்த ஆன்சரை நாம் இங்கே எடுக்கலாம். சரியா? இது ஒரு அசம்சன் எடுக்க வேண்டியதுதான். அதுக்காண்டி தான் நான் இந்த 33 விட்டுட்டு மற்றதுக்கு விடைய எடுத்துட்டு கடைசியில் வருவோம்னு சொன்னது. சரியா பிள்ளைய? ஆகவே இதுக்கு இவ்வாறு தான் விடைய எடுக்கிறது. ஆகவே ஆன்சர் 31க்கு 1, 32க்கு 3, 33க்கு 4வது வரைவு, 34க்கு 2வது வரைவு, 35க்கு 5வது வரைவு. சரி பிள்ளைகள், அடுத்த ஒரு வீடியோவில் லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குரிய வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை இவ்வாறான தொடர்ந்து வீடியோக்கள் தேவையென்றா இந்த ஃபேஸ்புக் பேஜையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள்.